வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம், பயங்கரமான தகவலை வந்து நம்ம வர்ஷினி வெங்கட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த வாரம் எவிக்ஷன், டபுள் எவிக்ஷன் இருக்க போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிட் வீக் எவிக்ஷன் அடுத்த வாரம் தான் இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த வாரம் டபுள் எவிக்ஷனில் மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போதா, இல்லை மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று லாஸ்ட்டாக ஒரு எவிக்ஷன் நடக்க போதான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வர்ஷினி வெங்கட் சொல்லும்போது நம்மளுக்கு பகீர்னு இருக்குது. ஏன்னா இந்த வாரம் ஒரு முழுமையான வாரமாக கடந்துட்டு போயிடுறேனே அப்படின்னு ஒரு சில பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதுலேயும் ஓட்டிங்ஸில் லாஸ்ட்டாக இருக்கிற பவித்ரா, விஜய் விஷால், அதுக்கு மேலே அருண், 3 பேருமே நினச்சிட்டு இருப்பாங்க இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் போக போகிறாங்களா, இல்லை ராணுவ போட மாதிரி மேலே இடத்துல யாராவது மேலே கையை வைக்க போகிறாங்கன்னு தெரியல. எல்லாரும் செம ஷாக்கில் இருக்காங்க. அதை வர்ஷினி வெங்கட் சொல்லும்போது வர்ஷினி வெங்கட்க்கு மட்டும் தான் தெரியும் போல இருக்குது. உள்ளே வந்த ஆட்கள் யாருக்குமே தெரியாது போல இருக்குது. இதுதான் கொடுமை. அதுவும் வந்து அவங்க சொன்ன உடனே இந்த பக்கம் ஆர்னவிலேருந்து சாச்சனாலும் எல்லாருமே ஷாக் ஆகி கை தட்டுறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஜாக்கில் வந்து எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. ஐயோ மிட் வீக் எவிக்ஷனா என்ன அது? அதுவும் வந்து இது ஈவினிங் தான் அப்டேட் பண்ணுறாங்க பொழுது. வர்ஷினி வெங்கட் கிட்ட போகும்போது சொல்லியிருப்பாங்க பொழுது, இதை நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எல்லோரும் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் வரப்போகுது. இந்த மிட் வீக் எவிக்ஷனில் யார் போக போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் 2-3 நாளாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. முத்துக்குமாரனை தான் அனுப்ப போகிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு 99% வாய்ப்பு கிடையாதுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மிட் வீக் எவிக்ஷனில் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.